வணக்கம். கதை தொடர்கிறது. ஆமாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அன்றைக்கே நான் ஒரு கதை போட்டிருந்தேன். அவங்க யாரும் பார்க்கல, யாரும் எனக்கு ஆதரவு கொடுக்காத காரணத்தால் அந்த கதையை நான் நிப்பாட்டி விட்டேன். அப்பொழுது எங்கள் அம்மா வந்து தோரங்குறிச்சி, அதை பிடாரப்பட்டி பக்கத்தில் வந்து இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஆவரம்பட்டி பக்கத்தில் இருந்து எங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம தானாவதி வச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் பெரிய குடும்பம். அதாவது அவங்களுக்கு 3 பசங்க 3 பிள்ளைங்க. அதனால் கொஞ்சம் பெரிய குடும்பம். அப்பா இல்லை, தாத்தா வந்து சின்ன வயசில், எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்களாம்மா. அதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு, அப்புறம் பிள்ளை கட்டியில் அவங்கவுங்க கட்டி போயிட்டாங்க. எங்கள் பெரியம்மா வந்து அவங்க சொந்த தாய் மாமனை கட்டிக்கிட்டாங்க. 2வது வந்து பக்கத்துலேயே ஒரு ஊரில் எங்கள் பெரியம்மாவை கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த ஆவரம்பட்டியில் கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் மாமாலாம் வந்து பக்கத்து உள்ளூருக்குள்ளே பக்கம் எல்லாம் ஒரு 2-3 கிலோமீட்டரில் கட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆமாம் கொஞ்சம் தூரமாக வந்தது, எங்கள் அம்மா மட்டும் தூரமாக வந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களாம்மா. அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் வெயிட்டாக பல்காக இருந்தாங்களாம். பொண்ணு கேட்டிருப்பாங்களே, இவனுக்கு யாரா பொண்ணு கொடுக்குறதுக்கு, வீடு இல்லை வாசல் இல்லை அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணையத்தில் தான் கஷ்டப்பட்டு வளர்ந்து சாப்பாடெல்லாம் பண்ணையத்தில் தான். பண்ணையமெல்லாம் அப்போல்லாம் யார் வசதியாக இருந்தாங்க, அப்போல்லாம் சோத்துக்கே கஷ்டம் தானே. அந்த மாதிரி இருக்கும்போது வந்தாங்க. அப்புறம் வந்து பொண்ணை பார்த்து கட்டி அப்புறம் சரி அப்படின்ட்டு மாமனார் வீட்டூர்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. மாமனார் வீட்டிலே செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி எங்கள் மாமிங்க 3 பேர் இருந்தாங்க. அவங்க பூர்வீக சொத்து கொஞ்சம் இருந்தது. அந்த சொத்தில் கொஞ்சம் சாலையெல்லாம் போட்டுக்கிட்டு சொந்த இடமெல்லாம் எழுதியில் வைக்கல, பூர்வீகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த மாட்டை போய்கிட்டு இருந்து அந்த இடத்துலேருந்து எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு பெரியவர், 2வது எங்கள் அக்கா பிறந்தாங்க, 3வது வந்து எங்கள் அண்ணன், 4வது நான், 5வது இன்னொரு தம்பி இப்போ இருக்கிறவனா அந்த தம்பி பிறந்தான். அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி இருக்கும் தொட்டு எல்லா குடும்பம்லாம் நல்லா போய்கிட்டு தான் இருந்து ஒன்றா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் அம்மாயி இறந்து போனப்போ அப்போ நான் வந்து சொன்னேனே, நான் இங்கே இருந்துக்கிட்டு ஸ்கூல் அப்போ கொஞ்சம் அடிக்கடி எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னா எங்கள் அம்மா வந்து சொந்த ஊர்லேயே மாமியார் வீட்டு ஊர்லேயே செட்டில் ஆகணும். எங்கள் அப்பாவோட நினப்பு என்னென்னா எங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு. அப்புறம் பொண்டாட்டியாக பிள்ளைகளா அப்படின்னு கேட்கும்போது பொண்டாட்டி பிள்ளைகளை வளர்க்கணுமல்ல, பிள்ளைகளை வளர்க்கணும்னு. அதனால் எங்கள் அப்பாவே மாமனார் வீட்லேயே செட்டில் ஆகிட்டாருன்னா எங்களுக்கு கையகலம் கூட இடம் இல்லை. அவங்கெல்லாம் கொஞ்சம் வசதி தான். அப்போல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அவங்களுக்கு இடம் போக்குவரத்து இருக்குது, எங்களுக்கு இல்லை. எல்லாம் 2 பெரியம்மாவுக்கு வசதியான இடத்துல தான் கட்டி கொடுத்தாங்க. வசதினா அப்போ காடுகரை இருக்கிறவங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க, ஏர் கலப்பை இருக்கிறவங்க, மாடு இருக்கிறவங்க கட்டி கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு தான் ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு 5 பிள்ளையே பெற்றாங்க. 5 பிள்ளை, நான் தான் 4 பிள்ளை. அதுக்கு இடையில 10 வருஷத்துக்கு பின்னாடியே என் தம்பிக்காரன் போகிறதான். அந்த மட்டம்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து எங்கள் அக்கா அப்புறம் எங்களெல்லாம் இந்த ஊருக்கு தான் அந்த பக்கம் வழியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாமா. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. முத்தூர், வெள்ளை கோயில், அப்புறம் அந்த குழந்தபாளையம், அப்புறம் என்னென்னமோ நிறைய ஊருக்கெலாம் போவாங்க. தங்கல் வேலைக்கெல்லாம் போய் எல்லாம் வளர்த்தி பிரித்து ஆக்குனாங்க. அப்புறம் சரி நம்ம ஊரில் போகலாமா. அதுவும் எங்கள் அம்மா கொஞ்சம் திருக்குசு பிடிச்சவங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் முன்கோவம் அதிகம். அதனால கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கோவம் அதிகமாக வந்துடும். கோவம் அதிகமாக வந்ததுன்னா அண்ணன் வீட்டிலேருந்து கொஞ்சம் சண்டை கட்டிக்கிட்டு வெளியில் போனாங்க. சரி, அதை அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். சரிங்க, மீண்டும் தொடரும். நாளைக்கு தொடருவோம். சரிங்க, பாய். ஏன்னா 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ ஓடினத்தை பார்க்குறக்கு டைம் கிடைக்காது. சரிங்களா, நாளைக்கு மிச்ச கதை தொடரும்.